ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஒர்க் பண்ணி வாலெட்டில் அமௌண்ட் வச்சுருக்கோமோ அவங்க கம்பல்சரி ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் அத்தனை பேருமே வேலெட்டில் வந்து ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அது வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது அமௌண்ட் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு பின்னாடி வந்து யாருன்னா கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ப்ரூஃப்காக இல்லை உங்களோட டவுட்டு கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்து ஆஸ் யூஷுவல் தான் நம்ம லாகின் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி எங்கே போய் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸோ இதில் வந்து ட்ரைனிங் டாஸ்கில் பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது, டாஸ்க் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரே மாதிரியான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண உடனே அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு அமௌண்ட் சம்மந்தமான பே அவுட் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன பே அவுட்டுன்றது ஒரு 10 நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எதனால் டிடெக்ட் ஆச்சா இல்லை ஆட் ஆச்சா அப்படின்றத நம்ம பின்னாடியே அமௌண்ட் குறைஞ்சிருந்தாலோ இவ்வளோ அதிகமாக இருக்குன்னாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் வேறு யார்கிட்டையும் நம்ம லீடர்ஸ் கமெண்டர்ஸ் கிட்ட தொந்தரவு பண்ணாமல் நம்ம கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட். மற்றபடி கம்பல்சரி எல்லோரும் எடுத்து வைக்கணுன்றது அவசியம்லாம் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலெட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வித்ட்ராவல்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வேலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து அஃபிலியேட் வேலெட்டில் நான் வந்து மாற்றி வச்சுருக்கிறதுனால இங்கே வந்து சம் அமௌண்ட் இருக்குது. ஸோ வேறு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ டாஸ்க் வேலெட், ஸோ இதில் வந்து இன்னும் 5396 அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே டைப் பண்ணுறோம், 5396. ஸோ இங்கே சப்மிட் கொடுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆனது உடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அப்ளைட் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிரும். ஸோ இதே பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே அந்த அமௌண்ட் இங்கே 28 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாகவும் ஷோ ஆகும். இதே பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம், இல்லைனாலும் டேஷ்போர்டை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ரெண்டு ஆப்ஷன்லையுமே நம்ம பாருங்கள் இப்போ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரெண்டும் ஆட் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷனும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் சொல்லலை, பட் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ இன்ட்ரோ கமிஷன் கொடுங்க. ஸோ இன்ட்ரோ கமிஷனில் இதில் 7502 இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு பண்ணுறோம், இங்கே சப்மிட் கொடுக்குறோம், ரைட்டுங்களா? ஸோ இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டும் அஃபிலியேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட்டும் எனக்கு அஃபிலியேட் வேலெட்டுக்கு வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணுனாலும் இப்போ எடுத்துக்கலாம். எல்லாமே வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம், அது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இமிடியேட்டாக கம்பல்சரி இன்னையிலேருந்து மார்ச் 5க்குள்ளே எல்லாருமே வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளில் ஒர்க் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் இன்ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க உங்களோட டவுன்லைனு கால் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடில் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கம்பல்சரி அவங்க மார்ச் 5க்கு மேலே சேஞ்ச் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அது வந்து
ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும். அப்புறம் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ரைட்டுங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ரெகுலராக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.